Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் லக்கோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் பேசும்பொழுது நம்ம லக்தா, லக்கி, லக்கா அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான இடங்களில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வேகமாக ஓடாத அடிபட்டுரும். ஸோ வேகமாக ஓடினா அடிபட்டுரும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேஜ் மத் டவுடோ லக் ஜாயேகி அப்படின்றத சொல்லணும். ஸோ வேகமாக அப்படின்னா வேகம் அப்படின்னா தேஜ் அப்படின்றது ஹிந்தியில் சொல்லணும். ஸோ தேஜ் மத் டவுடோ. ஸோ டவுன்னா அப்படின்றது ஓடுறத குறிக்குது. டவுடோ அப்படின்னா ஓடாதே, மத் டவுடோ அப்படின்றத சொல்கிறோம், ஓடாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு. லக் ஜாயேகி அப்படின்னா அடிபட்டு விடும், காயம் பற்றும் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் வரும். ஸோ தேஜ் மத் டவுடோ லக் ஜாயேகி. பலமாக அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ பலமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பகுத் ஜோர்சே, பகுத் ஜோர்சே. லகி அப்படின்னா அடிபட்டுடுச்சு அப்படின்றது அர்த்தம். அங்கே அடிபட்டு விடும், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம், அதனால தான் லக் ஜாயேகி அப்படின்றது வருது. இங்கே அடிபட்டுடுச்சு, அதனால் லக்கி அப்படின்றத மட்டும் சொல்கிறோம். எனக்கு அடிபட்டுடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே சோட் லக்னே கா டர் ஹே. ஸோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டர் அப்படின்றது, பயம் அப்படின்னா ஹிந்தியில் டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ சோட் லக்னே கா அப்படின்னா அடிபட்டுவிடும் என்று அப்படின்றத அர்த்தம், அடிபட்டுவிடும் என்று. ஸோ முஜே அப்படின்னா எனக்கு, சோட் லக்னேக்கா அப்படின்னா அடிபட்டு விடும் என்று, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ஹே அப்படின்றத சொல்லணும். அவள் வருவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தா ஹே கி ஓ ஆயேகி. ஸோ இங்கே பாருங்கள், என்று எனக்கு தோன்றுகிறது. என்று அப்படின்றது வந்ததுனாலே அந்த சென்டென்ஸை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்று அப்படின்றதோட யூசேஜ். நம்ம இந்த வாக்கியத்தை நம்ம தமிழில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்னா, அவள் வருவான்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம சொல்லும் பொழுது வருவான்னு அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ப்ராப்பர் தமிழில் அது எப்படி வரும், வருவாள் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்றத சொல்கிறோம். ஸோ எனக்கு தோன்றுகிறது அப்படின்றத ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் வரும். அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தமிழில் அவள் வருவாள் என்று எனக்கு தோன்றுகிறதுன்னு வரும். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றுகிறது அவள் வருவாள், எனக்கு தோன்றுகிறது என்று அப்படியே வரும், அவள் வருவாள் அப்படின்றது லாஸ்ட்டில் வரும். ஸோ எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே லக்தா ஹே, முஜே லக்தா ஹே. ஸோ இங்கே லக்தா அப்படின்றது வரும். ஸோ இது வரைக்கும் லகா, லக்கி அப்படின்றத பார்த்தோம், இங்கே லக்தா அப்படின்றது வரும். ஸோ முஜே லக்தா ஹே அப்படின்னா எனக்கு தோன்றுகிறது. என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கி அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். முஜே லக்தா ஹே கி அவள் வருவாள். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ், ஷி வில் கம். ஷி அப்படின்னு அவள்னு சொல்கிறதுக்கு ஓ சொல்லுவோம், அவள் அவன் ரெண்டுத்துக்குமே ஓ தான் சொல்லுவோம். வருவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆயேகி. இதுவே அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஆயேகா அப்படின்றது வரும். ஸோ இங்கே வருவாள்னு ஒரு பெண்ணை சொல்கிறதுனால ஏகி சவுண்டில் வருது, ஆயேகி. அவள் போவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஜாயேகி. முஜே லக்தா ஹே கி ஓ ஜாயேகி, அவள் போவாள் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ இங்கே வருவாள், போவாள், தூங்குவாள், சாப்பிடுவாள், இந்த மாதிரி வேர்பை மட்டும் மாற்றிக்கிட்டாலே நீங்கள் இன்னும் நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோஸில் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ப் எல்லாம் எப்படி ஃப்யூச்சர் டென்ஸில் ஒவ்வொரு வேர்பும் மாறும் அப்படின்றத சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி, இதுவே நான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மே ஜாவுங்கா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ போ அப்படின்னா ஜாவோன்னு சொல்லுவோம், போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆண் சொல்லும் பொழுது ஜாவுங்கா சொல்லுவீங்க, பெண் சொல்லும் பொழுது ஜாவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. இதெல்லாம் எப்படி சப்ஜெக்ட் பொறுத்து மாறுது ஒவ்வொரு வேர்புக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அவன் நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே தமிழில் மிஸ்டேக்காக இருக்குது. அவன்னு சொல்கிறதுக்கு வந்து அவன் நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வரும். இதுவே அவள் அப்படின்னா இருக்கிறாள் அப்படின்றது வரும். என்று நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் என்று நினைக்கிறேன். ஸோ அவன் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? முஜே லக்தா ஹே இல்லைனா மே லக்தா ஹே. மேக்ஸிமம் வந்து முஜே அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. முஜே லக்தா ஹே கி அப்படின்னா என்று நினைக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் நினைக்கிறேன் அப்படின்றத முன்னாடி வரும். முஜே லக்தா ஹே. லக்தா ஹே அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன், எனக்கு தோணுது, அந்த மாதிரியான அர்த்தங்களில் வந்து வரும். ஸோ ஹே கி ஓ ஹமாரே பாரேமே, நம்மை பற்றி அப்படின்னா வந்து ஹமாரே பாரேமே. ஓ அப்படின்னா அவன், ஹமாரே பாரேமே பாத் கர் ரஹி ஹே பேசிக்கொண்டு இருக்கிறான். ஸோ இங்கே வந்து ஓ அப்படின்றது வந்து ரஹீஹே அப்படின்றது வர்றதுனால அவள் அப்படின்றத குறிக்கும். அவள் நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாள். முஜே லக்தா ஹே கி ஓ ஹமாரே பாரே மே பாத் கர் ரஹே ஹே. ஸோ பாத் கரோ அப்படின்னா பேசு அப்படின்றது அர்த்தம். பாத் கர் ரஹி ஹே அப்படின்னா வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாள். இதுவே ஓ ஹமாரே பாரே மே பாத் கர் ரஹா ஹே அப்படின்னு வந்ததுன்னா வந்து நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான். ரஹா ஹே அப்படின்னா வந்து பேசிக்கொண்டு இருக்கிறான். ஏன்னா ரஹா அப்படின்றது வந்து ஆண் பாலை குறிக்கும், ரஹி அப்படின்றது வந்து பெண் பாலை குறிக்கும். ஸோ முஜே லக்தா ஹே கி ஓ ஹமாரே பாரே மே பாத் கர் ரஹா ஹே. அவன் நம்மை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று நினைக்கிறேன், ஆர்எல்ஸ் எனக்கு தோன்றுகிறது. ரெண்டுத்துக்குமே முஜே லக்தா ஹே அப்படின்றது தான் வரும். அவள் நம்மை கூப்பிடுவாள் என்று எனக்கு தோணவில்லை. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் எனக்கு தோணுது அப்படின்றத நம்ம வந்து முஜே லக்தா ஹே அப்படின்றத சொல்லணும். எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நஹி லக்தா ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து முஜே நஹி லக்தா ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ என்று அப்படின்னா கி. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஃபார்மேட் வந்து நான் செப்பரேட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். என்று வர்ற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. முஜே நஹி லக்தா ஹே கி ஓ ஹமேன் புலாயேகி. ஓ அப்படின்னா அவள். ஸோ அவள் அவன் ரெண்டுத்துக்குமே வந்து ஓ அப்படின்றது தான் வரும். அந்த ஃபுல் சென்டென்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவள், நம்மை அப்படின்னா ஹமேன் கூப்பிடுவாள். ஸோ கூப்பிடுவாள்னு சொல்கிறதுக்கு வந்து புலாயேகி, அவள் அப்படின்றதுனால புலாயேகி. இதுவே அவன் நம்மை கூப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹமே புலாயேகா அப்படின்றது வரும். ஸோ ஏகா சவுண்டு வந்தது அப்படின்னா அவன் அப்படின்றது அர்த்தம். இதுவே ஏகி சவுண்டு வந்தது அப்படின்னா அவள் அப்படின்றது அர்த்தம். முஜே நஹி லக்தா ஹே கி ஓ ஹமே புலாயேகி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இசே பூரா கர்க்கே 2 கண்டே லகேகா. ஸோ 2 மணி நேரம் ஆகும், இல்லை இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண 2 மணி நேரம் எடுக்கும், இந்த மாதிரியான இடங்களில் வந்து லகேகா ஆகும், எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்து லகேகா அப்படின்றத யூஸ் பண்ணணும். 2 மணி நேரம் அப்படின்னா 2 கண்டா. ஸோ 2 கண்டே லகேகா அப்படின்றது வரும். செய்து முடிப்பதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூரா கர்க்கே, செய்து கம்ப்ளீட் பண்ணுவதற்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இசே பூரா கர்க்கே 2 கண்டே லகேகா. என் மீது பழி போடாத, என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு முஜே பர் இல்சாம் மத் லகாவோ. ஸோ பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இல்சாம் மத் லகாவோ அப்படின்றத சொல்லணும். என் மேலே அப்படின்னா வந்து முஜே பர் அப்படின்னு சொல்லணும். இதுவே அவன் மேலே அவள் மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்பர் அப்படின்றது வரும். உஸ்பர் இல்சாம் மத் லகாவோ அப்படின்றத சொல்லணும். அவனை பார்த்தப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பார்த்த அப்போ, எப்போ கஷ்டமாக இருந்தது, பார்த்த போது. ஸோ அந்த மாதிரி போது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ஜப் தக் சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ போது அப்படின்னா வந்து ஜப் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணி பேசணும். ஸோ ஜப் மெய்னே உசே தேக்கா. ஸோ பார்த்த போது, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்த்த அப்போ தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஜப் மெய்னே உசே தேக்கா. உசே தேக்கா அப்படின்னா அவனை பார்த்தேன் அப்படின்றது அர்த்தம். நான் அவனை பார்த்தேன் அப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜப் தோ. ஸோ ஜப் தோ யூஸ் பண்ணி பேசுவோம், வந்தபோது, பார்த்தபோது அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு. இதுவே ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னா வந்து
ஸோ வரும்பொழுது அப்படின்னா ஆத்தே சமை, போகும்போது அப்படின்னா ஜாத்தே சமை. இதுவே வந்தபோது, பார்த்தபோது இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்கள். அப்படி சொல்லும் பொழுது ஜப் தோ யூஸ் பண்ணி பேசணும். ஜப் மெயின்னே உசே தேக்கா. இங்கே நான் சொல்கிறதுக்கு மெயின் தானே நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம். இங்கே எப்படி மெயின்னே அப்படின்றது வருது அப்படின்னா பார்த்தபோது அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ எதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே எதை யாரை அப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ணும் பொழுது நமக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசணும். ஸோ எதை பார்த்தாய் யாரை பார்த்தாய் ரெண்டுத்துக்குமே நம்ம ஏதோ ஒரு பதிலை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ மே கூட நே சேர்க்கணும். ஜப் மேனே உசே தேக்கா தோ முஜே பகுத் புரா லஹா. ஸோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் அப்படின்னா வந்து புரா அப்படின்றது அர்த்தம். இருந்தது அப்படின்னா லகா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு லகி சொன்னோமா, அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு லகா அப்படின்றத சொல்லணும். புரா லகா அப்படின்னா கஷ்டமாக இருந்தது. பகுத் புரா லகா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றத அர்த்தம். ஜப் மேனே உசே தேக்கா தோ முஜே பகுத் புரா லகா. நெக்ஸ்ட் பாருங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்ஸே சமச்னே மே உஸ்கோ பகுத் தேர் லகேகா. ஸோ எடுத்துக்கொண்டது அப்படின்றது மாதிரியான அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அவன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டான் அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும். லகேகா பகுத் தேர் லகேகா அப்படின்னா பகுத் தேர்னா ரொம்ப நேரம், லகேகா அப்படின்னா எடுத்துக்கொண்டது அப்படின்றது ஆகும். ஸோ அதை புரிந்து கொள்ள, அதை அப்படின்னா உஸ்ஸே, சமச்னேமே அப்படின்னா புரிந்து கொள்ள, உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு, பகுத்தேர் லகேகா அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.